மடிப்பிச்சை எடுப்பதின் முக்கிய நோக்கம் ஆணவம் அழித்தல் மட்டுமே. ஒரு மனிதனின் மரணத்திற்கு ஒப்பான விஷயம்தான் பிச்சை எடுத்தல். தான் என்ற அகம்பாவம் நீக்கி இறைவனை சரண் அடைவதுதான் பிச்சையின் முக்கிய நோக்கம். அதனாலதான் சித்தர்கள், சந்நியாசிகள் பலரும் பிச்சை எடுத்தே உண்ணுகிறார்கள். பிச்சை எடுத்தலையும் பிச்சை எடுப்பவரையும் எப்போதும் இழிவாக எண்ணக்கூடாது. ஆனால் பரிகாரமாக பிச்சை எடுக்கும் பலரும் அதனை சரியாக செய்வதில்லை. எனக்கு இன்ன பிரச்சனை, அதனால் மடிபிச்சை எடுக்கிறேன் என வெளிப்படையாக சொல்லி கௌரவமாக பிச்சை எடுக்கிறார்கள். அது தவறு. அதனால் எவ்வித உபயோகமும் இல்லை. எதுவும் சொல்லாமல் ஒரு பிச்சைக்காரனைப் போல பிச்சை எடுக்க வேண்டும். மேலும் பிச்சை போடுங்கள் என கோவிலில் வரும் பக்தர்களை விடாமல் தொந்தரவு செய்யக்கூடாது. ஒரு முறை கேட்டு விட்டுவிட வேண்டும். அவ்வாறு வந்த பணத்தை தனக்காக பயன்படுத்தக்கூடாது. அதனை கோவில் உண்டியலில் போட்டுவிட வேண்டும் அல்லது அன்னதானம் செய்துவிட வேண்டும். யார் இந்த மடிப்பிச்சை பரிகாரத்தை செய்யலாம்? கௌரவ பாதிப்பு சூழ்நிலையில் இருப்பவர்கள், அதாவது மிகுந்த கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள், அந்த கடனால் கௌரவம் இழக்கும் சூழலில் இருப்பவர்கள், வேலையில்லாமல் இருப்பவர்கள் மடிப்பிச்சை எடுக்கலாம். தீரா நோய்கள், உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் இருப்பவர்கள் அல்லது அந்த சூழ்நிலையில் கடன், நோய், எதிரிகள் தொல்லைகள் போன்றவற்றிற்காக திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பிச்சை எடுப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.